234 தொகுதிகள், 4023 வேட்பாளர்கள், 106 அரசியல் கட்சிகள், 2023 சுயேட்சை வேட்பாளர்கள், 5.73 கோடி வாக்காளர்கள், 85.15% வாக்குப்பதிவு அப்படின்னு தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய தேர்தலா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அமைஞ்சிருக்கு. இதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த சார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்படின்னா நீங்கள் அந்த சாரெல்லாம் நினச்சிக்காதீங்க. இது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது தான். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தால் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா, மேற்கு வங்காளம், பாண்டிச்சேரி போன்ற இடங்கள்லையும் இந்த வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலரை நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்ற தேர்தலாக மாறி இவ்வளோ போலிங் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக நிறைய வாக்கு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கருத்தாகவே பார்க்கப்படுது. இந்த தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் போயிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி எக்ஸிட் போல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஏப்ரல் 29 வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல் சர்வே என்ன சொல்லுது, யாருக்கு இது சாதகமாக இருக்குது, அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த எக்ஸிட் போல் சர்வேலாம் உண்மையானதா, இது நம்பகத்தன்மை உள்ளதா, இதுல ஏதாவது குளறுபடி இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். தமிழ்நாட்டோட எக்ஸிட் போல் சர்வே நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் சர்வே அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்திட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் இந்த வாக்காளர்கள்கிட்ட டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற தகவலை சேகரித்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான தகவல் சேகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு தொகுதியில் இவங்க 20லேருந்து 50 வாக்குச்சாவடிகளை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளை 5ஆவதாக ஓட்டு போட போகிறவர், 10ஆவதாக ஓட்டு போட போகிற ஆள், இல்லை 15, 20ஆவதாக ஓட்டு போட போகிற ஆளை இவங்க கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கருத்து கேட்பாங்க. இந்த மெத்தடுக்கு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுயாதீனமாக எளிமையாக நடக்கிற ஒரு பரிசோதனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வில்லேஜில் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 100 பேர்கிட்ட மட்டும் தோராயமாக ஒரு விஷயத்தை கேட்டு அதை பதிவு செய்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸும் கொடுக்குறாங்க. இப்படி எடுக்கப்படுற சர்வேக்களில் ஒரு தொகுதியில் 20,000லேருந்து 60,000 பேர்கிட்ட வரைக்கும் இந்த மாதிரியான தகவல்களை சேகரிச்சிருந்தா அது உண்மையிலேயே ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 தாண்டி 1,00,000 வரைக்கும் போய் கூட டீப்பாக இந்த சர்வேவை இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 படி, அதே மாதிரி தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் சர்வேக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை அப்படிங்கிறது ஏப்ரல் 29 முடிஞ்சதால் நமக்கு எக்ஸிட் போல் சர்வே வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல் சர்வேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இதில் 11 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சியை பிடிக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னும், முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஒத்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து மாறுபட்டு ஒரு 3 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மட்டும் வேறு மாதிரியான ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் நாம் முக்கியமாக இப்போ பார்க்க போகிற முதல் நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் தான். அதில் அடுத்தது தமிழ்நாட்டில் 90லேருந்து 110 சீட்டு அப்படிங்கிறது டிவிகேக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக திமுகவுக்கு 92லேருந்து 110 சீட்டு கிடைக்கும் அப்படின்னும், அதே மாதிரி
அதிமுகவுக்கு 23லேருந்து 32 சீட்டுகள் தான் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட 65 எலெக்ஷனுக்கு மேலே எக்ஸிட் போல் சர்வேவை இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நிறுவனமாகவே பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இந்த ஒரு ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்துக்கு 4 ஸ்டார் கிரெடிட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான JVC டைம்ஸ் நவ் தான். இவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட கருத்து கணிப்பில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக. இந்த தேர்தலில் அஇஅதிமுக 128 சீட்லேருந்து 147 சீட்டு வரைக்கும் வாங்கும். அவங்க தான் அடுத்தது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 75லேருந்து 95 சீட்டு வரைக்கும் வாங்கி 2வது இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னும், தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 15 சீட்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு JVC டைம்ஸ் நவ் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CNN நியூஸ் 18 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து கணிப்பு நிறுவனமும் தங்களோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறது, அதாவது அதிக சீட்டுகள் வாங்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட கருத்து கணிப்பு பிரகாரம் அஇஅதிமுக 114லேருந்து 124 சீட்டு வாங்குவாங்க அப்படின்னும், இவங்களுக்கு அடுத்தபடியாக திமுக 103லேருந்து 113 சீட்டு வாங்குவாங்க அப்படின்னும், டிவிகே மொத்தம் 4லேருந்து 10 சீட்டுகள் வாங்குவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த 3 கருத்து கணிப்பு நிறுவனங்களை தவிர மீதி உள்ள எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சியை பிடிக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னும், தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு ஒத்த கருத்தில் நிற்கிறாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் கருத்து கணிப்பு நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் பல்ஸ் NDTV. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா DMK 125லேருந்து 145 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னும், ADMK 68லேருந்து 80 சீட்டுகள் தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்னும், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் 12லேருந்து 16 சீட்டுகள் ஜெயிப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதில் பீப்புள் பல்ஸ் NDTV சேர்ந்து நடத்தின இந்த கருத்து கணிப்பு மட்டும் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலாக அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஃப்லைன் இன்டர்வியூ யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது NDTVக்கு தான். ஸோ NDTV பத்திரிகையாளர்கள் கிட்ட மட்டும்தான் அவருடைய கொள்கை, கோட்பாடு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி பற்றி அவர் விரிவாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட இந்த நிறுவனமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு 12லேருந்து 16 சீட்டுகள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், மின்னம்பலம், அக்னி நியூஸ், பீப்புள் இன்சைட், மேட்ரிஸ், பிமார்க், சாவியா ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களுமே தமிழ்நாட்டில் திமுக தான் அடுத்தது ஆட்சியை கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நம்பர்ஸை கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா திமுகவுக்கு 120லேருந்து 169 சீட்டு கிடைக்கும் அப்படின்னும், அதே மாதிரி அஇஅதிமுகவுக்கு 50லேருந்து 100 சீட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 2லேருந்து 26 சீட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த நிறுவனங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பை தவிர மீதி உள்ள எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு 2லேருந்து 26 சீட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டதாக நிறைய மீடியாக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக ட்ரெஸ் கோடு போட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு சில காட்சிகளை கூட நம்மளால் எல்லா வாக்குச்சாவடிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இல்லாமல் இந்த ஒரு தேர்தலில் தான் வாக்காளர்கள் தானாகவே நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் தான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்றதையும் சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக இளைஞர்களும் சரி, குடும்பங்களும் சரி, பெண்களும் சரி ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. இந்த வாக்குகள்லாம் எப்படி போயிருக்கு, எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கருத்து கணிப்புகள் எதுவும் நமக்கு கிளியராக சொல்லலை. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே உண்மைதானா, இது எல்லா மாநிலங்கள்லையும் எக்ஸிட் போலில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்குதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எக்ஸிட் போல் சர்வே நிலவரங்களும் உண்மையான ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேறுபட்டிருக்கு. ஒரு சில இடத்துல அது 100% கூட மேட்ச் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ், டுடேஸ் சாணக்கியா போன்ற நிறுவனங்கள்லாம் ரொம்பவே நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்து கணிப்பு நிறுவனமாக பார்க்கப்படுது. இதில் நம்ம ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்ப்போம். குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கருத்து கணிப்பு நிறுவனமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 65 எலெக்ஷனுக்கு மேலே இவங்க வந்து சர்வே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க. இந்தியா மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவங்க அமெரிக்காவில் கூட இவங்க வந்து சர்வேலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கூட இவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு சில கருத்து கணிப்புகளை எடுத்து கொடுக்குறாங்க. குறிப்பாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி, டாடா மோட்டார்ஸ் போன்ற கம்பெனிகளுக்கு கூட இவங்க சர்வே எடுத்து கொடுக்குறதா சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு வரலாற்று சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் 2019 வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி 34லேருந்து 38 சீட்டுகள் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் 2019 காங்கிரஸ் 37 இடங்களை ஜெயிச்சு பெரும்பான்மை பெற்றாங்க தமிழ்நாட்டில். 2021 வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிமுக தான் ஆட்சி அமரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த 2021 எலெக்ஷனில் திமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ண போகுது அப்படின்னும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி துல்லியமாக கருத்து கணிப்பு வெளியிடுறதுல ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு 2021 ஆண்டு வரைக்கும் ஒரு நல்ல நற்பெயர் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா இவங்களோட தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒரு சில சரிவுகளையும் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தல் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 364 தொகுதியிலேருந்து 401 தொகுதி வரைக்கும் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மொத்தமே 293 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க தேர்தலில் பிஜேபி கூட்டணி 26லேருந்து 31 சீட்டு வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஆக்சிஸ் மை இந்தியா. ஆனால் இந்த கருத்து கணிப்பும் பார்த்தீங்கன்னா பொய்யா போயிடுச்சு. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 29 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு. அடுத்ததாக மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 28லேருந்து 32 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மகாராஷ்டிராவில் பிஜேபி மொத்தமாக 17 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் போல ஒவ்வொரு தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனம் நிறைய வரலாறும் நிறைய சரிவுகளையும் சந்திச்சிருக்கு. குறிப்பாக அவங்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே எல்லா நேரத்துலையும் வெற்றி பெற்றதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய ஃபவுண்டர் பிரதீப் குப்தா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல நடந்த ஒரு இன்டர்வியூவில் என்டிஏ கூட்டணி வந்து 401 சீட்டுகள் எடுத்து ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன கருத்துக்காக மன்னிப்பு கேட்டு அழுதுருக்கார். பிஜேபி அதாவது என்டிஏ கூட்டணி 293 சீட்டுகள் தான் ஜெயிச்சாங்க. இதுக்காக ஓப்பனாகவே ஒரு தொலைக்காட்சியில் அவர் வந்து அழுது மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் பிரதீப் குப்தா அவர்கள். இதுபோல் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாமே அவங்க எடுக்கிற கருத்துக்கள் சரியானது தான், இது சரியாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தீர்மானிக்க முடியாது. இது எல்லாமே மக்கள் சொல்கிற ஒரு கருத்து. அந்த கருத்துக்களை அவங்க மறைச்சி சொல்லியிருக்கலாம், இல்லை மறைக்காமல் சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து தவறான கருத்தை கூட அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்கலாம். அவங்க யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற உண்மையை அந்த தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு அவங்க சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். இதனால் நிறைய முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி எது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் வெளியாகிற தேர்தல் கருத்து கணிப்புகளை நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதை பற்றியே அதிகமாக யோசிச்சிருக்கோம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும், இங்கே வந்து மத நல்லிணக்கம் இருக்கணும், இங்கே சமூக நீதி இருக்கணும், இங்கே மாற்றம் வரணும், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நிறைய நோக்கங்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள 5.73 கோடி வாக்காளர்களும் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வாக்கா ஓட்டு பெட்டிக்குள்ளே இருக்குது. இந்த மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? தமிழ்நாட்டுடைய மக்கள் நேசிக்கிற அந்த முதல்வர் யார் அவங்க முதல்வராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு மே 4ஆம் தேதி தான் வெளிப்படையாக நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.